இப்போ மேகதாது விவகாரம் தமிழகத்தினுடைய அனுமதி தேவையில்லை அப்படின்னு அந்த சொன்ன விஷயம்ன்றது பூதாகரமாக ஆயிருந்தது. அதுக்கு இப்போ முதல்வர் கூட அதுக்கு கண்டனம் தெரிவித்து அதிருப்தி தெரிவித்து அதை எதிர்த்து கடிதம்லாம் எழுதினார் பிரதமருக்கு. பாஜக அரசு இத்தனை வருடங்களாக இல்லாமல் தற்போது இந்த ட்விஸ்ட் அடிக்கிறதுக்கான காரணம் என்ன? மேகதாது அணையை பற்றி பேசுனீங்க. இந்த இருக்குது சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு. இந்த தீர்ப்பில் எந்த இடத்துலையும் தமிழ்நாட்டினுடைய அனுமதியோடு தான் கட்டணும் அப்படின்னு இல்லை. உடனே ஏந்திரிச்சு நீங்கள் சொல்லுவது இந்த தீர்ப்பில் இந்த இடத்துல குறிப்பிட்டு இருக்கிறது, நீங்கள் சொல்லுவது தப்புன்னு சொல்லியிருக்கணுமா, பதிவு பண்ணியிருக்கணுமா இல்லையா? சுப்ரீம் கோர்ட் உத்தரவை மதித்த வரலாறு உண்டா? நானே கேட்குறேன்னா மாணிக்க தாகூர் மாதிரி பெரிய அறிவாளிலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரே ஒரு கேள்வி. சுப்ரீம் கோர்ட் சொல்லியே திறக்காத நீங்கள், உங்கள்கிட்ட தானே இப்போ அதிகாரம் இருக்குது, முதலமைச்சர் நீங்கள் தானே. நீங்கள் தண்ணி திறந்தா யாராவது மத்திய அரசாங்கமோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோ தடுக்க போதா? இல்லை, நீங்கள் காங்கிரஸ் சொல்கிறீங்க, இந்த விஷயத்தில் பாஜக காங்கிரஸ் ரெண்டு பேரும் கூட்டு சதியில் ஈடுபடுறாங்கன்னு சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கம் கொள்கை முடிவு ஒன்றும் சொல்லலை, கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு கொள்கை முடிவாக எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்கள், நம்ம டிபேட். வருகிற 3ஆம் தேதி முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் DK சிவகுமார் அவர்களை போய் சந்திக்க இருக்கிறாரு. அதுக்காக ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய முதலமைச்சர்கள் சந்தித்தோம். என்றைக்குமே கர்நாடகா நம்மளுக்கான உரிமையை அவங்க செஞ்சதே கிடையாது. மத்திய அரசாங்கம் நாளைக்கே காவேரியில் தண்ணி திறன்னா இந்த முதலமைச்சர் சிவகுமார் செஞ்சிருவாரா? இல்லை, அதை மத்திய அரசு முதல்ல சொல்லட்டும். வன்னியர்களினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிற நீங்கள் ஏன் பாமகவோடு சேர்ந்து பயணிக்க கூடாது? இன்னைக்கு 2 MLA வச்சிருக்கிறவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க? முதலமைச்சர் வரைக்கும் டிமாண்ட் வைக்கிறாங்க, துணை முதலமைச்சர் வரைக்கும் டிமாண்ட் வச்சாங்க. நீங்கள் நினைத்தால்தான் அன்றைக்கு ஆட்சி திமுக ஆட்சி. அந்த நேரத்தில் இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை பெற்றிருக்கலாமா, பெற்றிருக்க கூடாது? வன்னியர்களுடைய சொத்துகள் லட்சக்கணக்கான கோடி சொத்துகள் சென்னை மற்றும் தமிழ்நாடு சுத்தியிலும் இருக்கிறது. அதை ஒருங்கிணைத்து ஒரு வாரியம் அமைவீங்கள் என்று கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கை வைத்து 2 நாட்களில் அந்த வாரியத்தை அமைத்து கொடுத்தார் கலைஞர். எங்களாலேயே அதை செய்யும் பொழுது, எல்லா அதிகாரமும் உங்களுக்கு வன்னியர்கள் கொடுத்திருக்கும் பொழுது ஏன் நீங்க அதை செய்யலன்னு கேட்டிருக்கோம். தன்னுடைய 88வது பிறந்த நாள் வரும்போது அரசியலிலிருந்து ஓய்வு பெறுகிறேன்னு ராமதாஸ் அவர்கள் அறிவித்தார். நான் அங்கேயே சொல்லிட்டு வந்தேன், சட்டமன்ற தேர்தல் வரை இருவரும் இணைய மாட்டார்கள், சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் இருவரும் இணைந்து விடுவார்கள். தேர்தலுக்கு முன்பாக சண்டை பின்பாக இணைப்புங்கிறது அது உண்மையிலே ஒரு சண்டை தானா, இல்லை அது ஒரு வியூகமா, எப்படி பார்க்குறீங்க? அவங்க குடும்பத்திலே இருக்கிறவர்கள் அவர்களுக்கு எதிரியாக வராங்க. அவர் அரசியலில் இருந்து விலகியதை நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அன்புமணி அவர்கள் தலைமையில் பாமக இளைஞர்கள் இவரை நோக்கி வந்திருக்கிறாங்க. அன்புமணியை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு மிக 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 தேவையான ஒரு கட்சி. இளைஞர்கள் மட்டும் இருந்து வழி நடத்தினால் உங்களுக்கு எப்படி மாலுமி இல்லாத ஒரு கப்பல் போகுமோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புதிய உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் திரு திருவாரூர் காந்தி அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வன்னியர்களினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிற நீங்கள் ஏன் பாமகவோடு சேர்ந்து பயணிக்க கூடாது? எங்களுக்கும் அவங்களுக்கும் 93 ஒரு முரண்பாடு, எனக்கும் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் வந்துட்டு. அப்பயே நான் வெளியில் படையாச்சார் பேரவை என்ற அமைப்பை ஏற்படுத்தி நான் உங்களுடைய அரசியல் பாதை வேறு, எங்களுடைய அரசியல் பாதை வேறு அப்படின்னு வந்துட்டோம். என்ன காரணம்னா, எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் அவங்க மேரில். என்ன வருத்தம்னா, இன்னைக்கு 2 MLA வச்சிருக்கிறவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க? முதலமைச்சர் வரைக்கும் டிமாண்ட் வைக்கிறாங்க, துணை முதலமைச்சர் வரைக்கும் டிமாண்ட் வச்சாங்க. மீடியாவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகேவா? 2 MLA வச்சிருக்கிறவர்கள் மந்திரியா இருக்காங்க. ஓகேவா? ஒரு MLA வச்சிருந்தவங்க கூட இன்னைக்கு ஒரு பெரிய கோரிக்கை அங்கே வைக்கிறாங்க இந்த அரசாங்கத்தில். ஏன் என்ன காரணம்னா 108 நின்னதுனால தான். அப்ப 108 நிற்கிறவங்களுக்கே 2 MLA வச்சிருக்கிறவங்க வருஷல மினிஸ்டர் வாங்கிட்டாங்களா? ஓகே. 18 MLAக்கள் பாமக இருந்தாங்க. இது என் மேலே அவங்க கோவம் பண்ணலாம், இதை நான் சொல்கிறேனே அப்படின்ட்டு. இதனால் மக்களுக்கு தெரியணும்ல. அது 18 MLAக்கள் இருந்தாங்க, 96 MLA தான் திமுக இருந்துச்சு.
இப்பயாவது 108 விஜய் அவர்கள் 108 வெறும் 96 எம்எல்ஏ தான் இருந்துச்சு. 18 எம்எல்ஏ பாமக இருந்துச்சு. நீங்க ஏன் போராடணும்? இப்ப ஏன் நீங்க வந்து கோர்ட்டுக்கு போகணும் இடஒதுக்கீட்டுக்காக? ஏன் நீங்க போய் எடுங்கன்னு போய் ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் நின்று நான் கொடுத்தங்க, நான் போய் ஒரு நீர்வளத்துறை அமைச்சரை பார்த்து இதை செய்யுங்க மேகதாதுல கொடுத்தேன்னு சொல்றீங்க? ஏன் செஞ்சிருக்கணும்? நீங்கள் நினைத்தால்தான் அன்றைக்கு ஆட்சி திமுக ஆட்சி. அது அன்புமணி அவர்களே பேசியிருப்பார் கூட்டத்தில், பார்த்திருப்பீங்க. எங்களால் தான் 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி நிலைச்சிருந்தது, 96 எம்எல்ஏ இருந்தீர்கள் மைனாரிட்டியாகன்னு பேசியிருக்கிறார். ஓகேவா? அந்த நேரத்தில் இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை பெற்றிருக்கலாமா, பெற்றிருக்க கூடாதா? ஒரு பத்திரிகையாளரை நீங்க சொல்லுங்க. இந்த டிமாண்டை வச்சு பெற்றிருக்கலாமா, பெற்றிருக்க முடியாதா? வாய்ப்புகள் இல்ல பெற்றிருக்க முடியலன்னா நீங்க அந்த கவர்மெண்ட் கொடுக்கறத வாபஸ் வாங்கியிருந்தா அன்னைக்கு ஆட்சி கலைஞ்சிருக்குமா, கலைஞ்சிருக்காதா? அப்ப நீங்கள் ஏன் அதை செய்யவில்லை அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்கு. இல்ல அதை செய்யாமல் அப்புறம் ஆதரவு அளித்ததற்கு இப்ப என்ன காரணம்? நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அவங்கள்ட்ட நீங்க அவங்கள கூப்பிட்டு இது மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்களே இந்த அமைப்புகள், நான் எந்த எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல, நான் என்னென்ன செஞ்சேன்னு உங்கள்ட்ட சொல்றேன்ல வன்னியர்களுக்காக. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக அப்பொழுது இருக்கும் பொழுது, இப்ப இந்த பிரிவிலே சொல்றேன், இவங்க அப்புறம் வாபஸ் வாங்கிட்டாங்க, அவங்க வேற கூட்டணியில போயிட்டாங்க. ஆனா 18 எம்எல்ஏ 5 வருஷமும் அவங்க ஆதரவுல இருந்தாங்க. அப்பொழுது கலைஞரை சந்திச்சு வன்னியர்களுக்கான பொது சொத்து நல வாரியத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும். வன்னியர்களுடைய சொத்துகள் லட்சக்கணக்கான கோடி சொத்துகள் சென்னை மற்றும் தமிழ்நாடு சுத்தியிலும் இருக்கிறது. அதை ஒருங்கிணைத்து ஒரு வாரியம் அமைவீங்கள் என்று கோரிக்கை வச்சோம். உங்களுக்கு அந்த போட்டோவோட அனுப்பியிருக்கேன் பாருங்க. அந்த கோரிக்கை வைத்து 2 நாட்களில் அந்த வாரியத்தை அமைத்து கொடுத்தார் கலைஞர். வன்னியர் பொது சொத்து நல வாரியத்தை. அப்பொழுது நான் ஒரு எம்எல்ஏ இல்லை, எம்பியாக இல்லை, தேர்தலில் போட்டியிட்டதில்லை. எங்களாலேயே அதை செய்யும் பொழுது, அதே மாதிரி எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது என்னென்ன செஞ்சோம்னு நாங்க சொல்றோம். அப்போ ஒரு எம்எல்ஏ எம்பி அரசு பதவியில் இல்லாத எங்களாலேயே இவ்வளவு செய்யும் பொழுது, எல்லா அதிகாரமும் உங்களுக்கு வன்னியர்கள் கொடுத்திருக்கும் பொழுது ஏன் நீங்க அதை செய்யலன்னு தான் கேட்டிருக்கோம். கேட்டுதான் நம்ம வெளியேறணும். முரண்பாடு வந்துச்சு, வெளியேறட்டும். இன்றைக்கு அவர்களை பத்தி விமர்சனம் பண்ண நான் தயாராக இல்லை, அது வேற விஷயம். அப்ப ஏன் செய்ய வன்னியர்களுக்கு இப்போது கிடைக்கிற பலன்கள்ல ஒரு சில சதவீதம் கூடவா அவர்கள் பெற்றுத்தரவில்லை? ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் பெற்றுத்தரவில்லை நீங்க சொல்லிட முடியுமா என்ன? இந்த வன்னியர்களுடைய போராட்டம் 87ஆம் ஆண்டு போராட்டத்தில் 21 பேர் துப்பாக்கியில் சுட்டில் இறந்தாங்க. அதன் பிறகு வந்த திமுக அரசு 89ஆம் ஆண்டு வன்னியர் உள்ளிட்ட ஜாதிகளை சேர்த்து 20% இடஒதுக்கீடு வழங்கியது. அது வந்து எந்த டேட்டாவது எடுத்து வழங்கினாங்களான்றதை நீங்க பத்திரிகையாளராக செக் பண்ணி பாருங்க. எந்த ஒரு டேட்டாவும் எடுக்கல. ஆனால் வன்னியர்களோட சேர்த்து 108 ஜாதியை ஒன்னா சேர்த்துட்டாங்க. நீங்க முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு இருக்கு, ஆயுதராவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு இருக்கு. வன்னியர்களுக்கு என்னவா இருக்கு? 108 ஜாதியை சேர்த்து உங்களோட எம்பிசின்னு ஆக்கிட்டாங்க. அப்ப உங்களுக்கான உரிமை எப்படி கிடைக்கும்? அதுல இதை நான் சொல்லல, டாக்டர் ஐயா அவர்கள் பேசுனதை நீங்க எடுத்து பாருங்க. இந்த 108 ஜாதியும் ஒன்றாக எங்களோட சேர்த்து எம்பிசியாக சேர்த்ததால் மிகப்பெரிய துரோகத்தை திமுக வழங்கியது அப்படின்னு பேசுனதை பாருங்க. அதனால் அதுக்கு ஒரு நாள் பஸ் மறியல் போராட்டமே நடத்தினாங்க அறிவிச்ச உடனே. ஆனா இப்ப பாமகல இருக்கேன், ஒரு நாள் பஸ் மறியல் அன்றைக்கு. அப்ப நீங்க இப்ப 108 பேரை, ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, 108 பேரை ஒரு பக்கம் நிக்க வச்சுட்டு ஒரு 20 மாம்பழத்தை ஒரு இடத்துல வச்சுட்டு பொக்கையில இந்த 108 பேரும் போய் வேகமா போய் எடுத்துங்க அப்படின்னு சொன்னா யாருக்கு கிடைக்கும்? ஓகே, அங்க ஒரு முட்டல் மோதல் யாருக்கு கிடைக்கும்? அது நினைச்சு பாருங்க. இப்படியான இடஒதுக்கீடு தான் 108 ஜாதிகளை சேர்த்த இடஒதுக்கீடு. இன்னும் கேட்டா இடஒதுக்கீடில் சரியான புரிந்துணர்வே இல்லாத இடஒதுக்கீடு. என்னன்னா வட மாவட்டங்கள் தான் வன்னியர்கள் அதிகம். இப்ப தென் மாவட்டத்தில் அந்த 20% யாரு போவா? வன்னியர்களே இல்ல. 20% இடஒதுக்கீடு உண்டானா? அங்க 20% இடஒதுக்கீடு உள்ள வன்னியர் போலாம் கோட்டால, அங்க யாரு போக முடியும்? யாருமே இல்லையே.
அப்ப அந்த இடஒதுக்கீடு ஒரு கிட்டத்தட்ட 20% இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாட்டினுடைய பாதி பகுதியில் வந்து நீங்க வந்து உங்களுடைய ஆளுமையை செலுத்த முடியல. அப்ப நீங்க வந்து பிரிக்கணும்ல, வட மாவட்டங்கள்ல எவ்வளவு பேர் இவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம், தென் மாவட்டங்களில் எவ்வளவு பேர் கொடுக்கலாம், மத்திய மாவட்டங்களில் கொடுக்கலாம், அதானுங்க கணக்கெடுப்பு. நீங்க ஆவரேஜா கொடுத்தீங்கன்னா இல்லாத இடத்துல அந்த இடஒதுக்கீடு பலனே உங்களால அனுபவிக்க முடியாது. ஒரு வேலை வாய்ப்பு தென் மாவட்டத்துல வருதுன்னா வன்னியர்களே அதுல வர முடியாது. அவங்களுக்கு இடஒதுக்கீடு ஆனா இருக்கு, அந்த இடத்துல வாங்க முடியாது. வட மாவட்டத்துல எடுத்துட்டீங்கன்னா முன்னேறிய ஜாதிகள் வந்து அந்த இடஒதுக்கீடை ஈஸியா அவங்க கேட்ச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் யாரை பிடிக்கணும், என்ன பண்ணணும், வரணும்ன்றது தெரியும், ஈஸியா வந்துருவாங்க. அப்ப அதனாலதான் இந்த 20% இடஒதுக்கீடு வந்து எங்களுக்கு வந்து ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை, தனி இடஒதுக்கீடா எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு தான் இந்த 10% கோர்ட் வரையும் போய் வாங்குறாங்க. அதிமுக அரசாங்கம் செய்கிறது, அப்புறம் திமுக செய்கிறது. திமுக கோர்ட்டுக்கு போறாங்க, கோர்ட்ல உத்தரவு கொடுத்த பிறகு 4 வருஷமா அவங்க கிடப்புல போட்டாங்க. அப்ப அந்த அந்த இடஒதுக்கீடும் பாதிக்கப்படுறதுனால தான் நீங்க 89 இருந்து இன்று வரை பாருங்க எத்தனை வருஷம் ஆகுது, கிட்டத்தட்ட 36-37 வருஷம். இதுவரை அந்த 108 ஜாதி இடஒதுக்கீட்டிலே வன்னியர்கள் வந்தால் எந்த பலனையும் அனுபவிக்க முடியல. அப்ப அதுல என்ன பிரயோஜனம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, பவர் இருக்கும் போது ஏன் செய்யல, இப்ப பவரே இல்லாத போது நம்ம போய் கேட்கிறோமே, அதுதான் வருத்தம். அது நியாயமான வருத்தமா இல்லையான்றதை நீங்க பத்திரிகையாளர் நினைச்சு பாருங்க. இப்போ ஓரிரு தினங்கள் முன்பாக தன்னுடைய 88வது பிறந்த நாள் வரும்போது அரசியலிலிருந்து ஓய்வு பெறுகிறேன்னு ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சார். அந்த அறிவிப்பை கேட்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா நான் சின்ன பிள்ளையில இருந்து அவரோட பழகின நபர், அவரோட பணியாற்றிய நபர். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இருவருக்குமான மோதல்கள் வரும் பொழுது நான் நேரடியாக ஒரு 20 காரில் நேரடியாக சென்று அவரை வீட்டிற்கு சென்று பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு வந்து எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் வழங்கி அனுப்பினார். நான் அங்கேருந்து வெளியில் வந்து தைலாபுர தோட்டத்தில் கூட நிருபர்கள் கேட்டார்கள், ஐயா அவர்கள் என்ன சொன்னார், வேறு அன்புமணி அவர்களும் இவர்களும் ஒன்றா சேர்ந்து விடுவார்களா என்ற ஒரு பேட்டி கேட்டார். உங்களுக்கு வேணா அனுப்புகிறேன், நீங்கள் இதிலே கூட போடுங்க. நான் அங்கேயே சொல்லிட்டு வந்தேன், சட்டமன்ற தேர்தல் வரை இருவரும் இணைய மாட்டார்கள், சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் இருவரும் இணைந்து விடுவார்கள், நீங்கள் வேணா பத்திரிகையாளர் பாருங்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணா அனுப்புகிறேன். அதனால் அது நடந்திருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் பெரியதில்லை. ஆனால் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் இல்லை, அப்படி நடந்ததுன்றது தேர்தலுக்கு முன்பாக சண்டை பின்பாக இணைப்புங்கிறது அது உண்மையிலே ஒரு சண்டை தானா இல்லை அது ஒரு வியூகமா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையான சண்டை தான். அது ஒரு ஸ்டேஜில் வந்து எப்பயுமே ஒரு எதிரிகளோ இவங்களோ எப்படி திரும்ப வருவாங்க, உங்களுக்கு முகம் தெரியாத ஆள் வந்து எப்பயுமே எதிரியாக வரமாட்டாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களோட பழகினவங்க தான் உங்களை எதிரியாகுவாங்க, முகம் தெரியாத ஆட்கள் எதிரியாக மாட்டாங்க. அதே மாதிரி தான் அவங்க குடும்பத்திலே இருக்கிறவர்கள் அவர்களுக்கு எதிரியாக வராங்க. ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு போகுன்றது தேர்தல் வரைக்கும் தான்றதை நான் கணிச்சேன். ஏன்னா நான் டாக்டரை விட அதிகமாக பழகின நபர்கள்ல நானும் ஒரு ஆள். சிறு வயதில் அவர் இருந்து முதல் கட்சி தொடங்கும் போதே பொறுப்பாளர் ஆனவனா 89. அதற்கு பிறகு 93 ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் வந்து வெளியில வந்தாச்சு. ஆனா அவர் வந்து அரசியலில் இருந்து விலகியதை நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா அவருக்கு வந்து இன்னைய வரைக்கும் அவர் வந்து இந்திய அரசியல் மட்டுமல்ல உலக அரசியல் வரைக்கும் தெரிஞ்சவர். அவர் வந்து அரசியலிலிருந்து துறவரம் போடுறன்னு சொல்றதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதை பாருங்க, ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுக தலைவர் ரசிக்கிறார். நீங்க உங்களுடைய இது வந்து ஆமா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அதில் வந்து நீங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரே அரசியல் தலைவர் அவர் மட்டும் தான் அது மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்திருக்கணும், ஒரு மூத்த தலைவர் நீங்கள் அது மாதிரி அரசியல் துறவரம் என்பதை இப்பொழுது நீங்க சொல்லக்கூடாது, நீங்க சில கருத்துக்களை அரசாங்கத்துக்கோ எங்களை மாரி எதிர்கட்சி தலைவர்களோ உங்களுடைய கருத்துக்களை அறிக்கை மூலமாவது நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய அனுபவத்தை நாங்கள் அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க வந்து கலைஞர் அந்த பாலிடிக்ஸ் கலைஞர் இருந்தா அதான் சொல்லியிருந்திருப்பாரு. கலைஞர் அந்த இடத்துல இருந்தா அதுதான் சொல்லியிருப்பாரு. அதை சொல்லவில்லை. அதை வரவேற்கிறேன்னு ஒருத்தர் ஓய்வு பெறுவதை வரவேற்கிறேன்னு சொன்ன முதல் தலைவர் அவர் தான். அப்படிதான் நான் பாக்குறேன்.
இப்போ அதில் அன்புமணி அவர்கள் தலைமையில் பாமக இப்போ முன்னாடியாவது வந்து இல்லை நான் தான் தலைவர், இல்லை நான் தான் தலைவர், அந்த ஒரு மோதல் இருந்தது. அதனால தொண்டர்களும் நிர்வாகிகளும் குழப்பத்தில் இருந்தாங்க. பட் இப்போ வந்து முழுக்க முழுக்க அன்புமணி அவர்கள் தலைமையில் போயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பாமகனுடைய நிலை முன்பு இருந்தது போல இல்லாமல் கொஞ்சம் மாறுபடும், கொஞ்சம் முன்னேறும், வளரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா பாமகவை பொறுத்த வரைக்கும்? இப்போ இந்த 2 பிரிவாக இருந்துச்சுல்ல, அதில் வந்து பெரிய முதிர்ச்சியான ஒரு 40 ஆண்டுகள் அரசியல் உள்ள அனுபவம் உள்ள தலைவர்கள் பூரா டாக்டரோட ஐயா அவர்களோட இருந்தாங்க இந்த தேர்தல். அந்த அவர்களுடைய 40 ஆண்டு கால அரசியல் ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கின்ற நபர்கள்லாம் மிகப்பெரிய அரசியல் நுணுக்கம் தெரிந்தவர்கள். இப்போ இளைஞர்கள் இவரை நோக்கி வந்திருக்கிறாங்க, அன்புமணியை நோக்கி. அந்த நுணுக்கம் தெரிந்தவர்களாம் தன்னுடைய அப்பாவோட போயிட்டாங்க, அதனால அவர்களுடைய அரசியல் இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ற முடிவை அவர் பண்ணாமல், அவர்களையும் எப்படி அவங்க அப்பாவை அரவணைத்தாரோ, கட்டிப்பிடித்தானே அரவணைத்தாரோ, அது மாதிரி விவரமான தலைவர்கள் தான் எல்லாரும் டாக்டர் ஐயாவோட பயணம் பண்ணவங்க இந்த தேர்தலில். அவர்களுடைய அனுபவத்தையும் அவருக்கான உரிய மரியாதையும் கொடுத்து கட்சியிலே வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதை செய்தால்தான் இந்த எங்களுடைய ஆசை என்னன்னா, இந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு மிக 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 தேவையான ஒரு கட்சி. பல விஷயங்களுக்கு, ஒரு எதிர்கட்சிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாகவும், ஆளுங்கட்சிக்கு சில சிம்ம சொப்பனமாகவும், சில கோரிக்கைகளுக்கு தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளுக்கு சில சிம்ம சொப்பனமும் இருக்கின்ற நிலைப்பாட்டில் இந்த கட்சி நல்லபடியாக இருக்க வேண்டும். அதற்கு இவர்களெல்லாம் அரவணைக்காமல் செய்தால், இளைஞர்கள் மட்டும் இருந்து வழி நடத்தினால் உங்களுக்கு எப்படி மாலுமி இல்லாத ஒரு கப்பல் போகுமோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அதனால எல்லாரையும் அரவணைச்சு போகணுன்றதான் எங்களுடைய ஆசை. ஏன்னா நிறைய பேர் எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட நான் சொல்றதே நீங்க அங்க இருந்து அரவணைத்து போங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இல்லை, ஒரு சில காரணங்களால முரண்பட்டு அங்கிருந்து விலகிற நீங்க இப்பவும் அந்த சூழல் மாறலையா? ஏன் இப்போ வந்து அன்புமணி தலைவராக இருக்கிறார், நீங்க சொல்வது போல பல வழிகாட்டுதல்கள் தேவைப்படுகிறது, இப்போ உங்களோட ஆதரவை ஏன் பாமகவுக்கு தெரிவிக்க கூடாது? அது வன்னியர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னும் கூடுதல் வலிமை சேர்க்கும். அதாவது இது வந்து மிகப்பெரிய தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய சமுதாயம், 2 கோடி பேருக்கு மேல இருக்கிற ஒரு பெரிய சமுதாயம். இந்த சமுதாயத்திற்கு ஒரே தலைவர் என்னையோ நான் மாதிரியோ அவர் மாதிரியோ இன்னொரு ஆளு மாதிரியோ வந்துடக்கூடாது. இதுக்கு என்ன மாதிரியும் இன்னும் பல தலைவர்கள் உருவாகணும் இந்த வன்னியர்களுக்கு. அவர் மாதிரியும் இன்னும் தலைவர்கள் உருவாக வேண்டும். ஒரு 4-5 தலைவர்கள் இருந்தால்தான் இவ்வளவு பெரிய சமுதாயத்திற்கு ஒரு தலைவர்கள் வந்து ஒரு தவறு செய்தால் இன்னொரு தலைவர்கள்ட்ட இன்னொரு தலைவர் தவறு செய்தால் இன்னொரு தலைவர் இருக்கிறார் என்ற இதில் எல்லோரும் இந்த மக்களுக்காக பணியாற்றுவார்கள். அதனால ஒரே குடையின் கீழ் எந்த இடத்துலையும் ஒரு சமுதாயமோ ஒரு அமைப்போ இருந்து மிகப்பெரிய வெற்றியை உருவாக்க முடியாது. இல்ல, கரெக்டு தான். ஆனா சிக்கல் எங்க வரும்னா, இப்ப தேர்தல் அரசியல்னு வரும் பொழுது நீங்க சொல்வது போல 4-5 தலைவர்கள் சேர்ந்து ஒரே கட்சிக்கு ஆதரவு அப்படின்னா பிரச்சனை வரப்போறது இல்லை. இப்ப நீங்க பாஜகவுக்கு, இப்ப அவர் வந்து திடீர்னு தாவேகா ஸ்டாண்ட் அப்படின்னு எடுக்கிறாருன்னா, இப்ப அன்புமணி அவர்கள் அப்படி நகர்வது போல தெரிகிறது. இப்ப தாவேகா ஸ்டாண்ட் அப்படின்னு எடுக்கிறாங்கன்னா இப்ப உள்ளுக்குள்ள குழப்பம். அவர் இப்ப வரைக்கும் பாஜக ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாரு, பாஜகவோட தான். அணுகுமுறைகள் கொஞ்சம் நெருக்கம் காட்டுவது போல அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும் பொழுது அதுதான் அப்ப முரண்பாடு தானே வருது. அப்ப அதுக்குதான் நான் ஒரு 4-5 அப்ப வந்து இவர்கள் எடுக்கிற முடிவுக்கெல்லாம் வன்னியர்கள் போயிடுவாங்கல்ல, போகக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு 5 என்ன மாரி இன்னும் தலைவர்கள் இந்த சமுதாயம் என்னை பார்க்க வரவங்கள்ட்ட நான் என்ன சொல்லுவேன், நீ எந்த ஏரியாவில் இருக்க அந்த ஏரியாவினுடைய இந்த அமைப்பினுடைய தலைவர்னு நீனே உருவாக்கு, அந்த விசிட்டிங் கார்டு அடிச்சுட்டு என்னை வந்து பாரு. நம்மளுக்கு பல தலைவர்கள் வேணும், வெறும் தொண்டர்கள் நம்மளுக்கு தேவையில்லை. எங்க இருக்கிறீங்களோ அங்க ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்குங்கள், அந்த அமைப்பினுடைய தலைவராக நீங்கள் இருங்கள், நீங்கள் எங்களோடு சமுதாயத்திற்கு குரல் கொடுக்கும் போது எங்களோட வாங்கள் அப்படிதான் சொல்றேன். இப்படி வந்தால்தான் நீங்க இப்ப நாடார் சமுதாயம் இருக்குல்ல, மிகப்பெரிய அளவுல அவங்களெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா சமுதாயமும் அவங்கள்ட்ட கிளாஸ் எடுக்கணும். நாடார்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரே தலைமையின் கீழே அவங்க இருக்கிறதே கிடையாது. நீங்க எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரினுடைய பேரு, ஒரு உதாரணத்துக்கு கும்மிடிப்பூண்டின்னு போனீங்கன்னா கும்மிடிப்பூண்டி நாடார் சங்கம், வேலூர் போனீங்கன்னா வேலூர் நாடார் சங்கம், சேலம் போனீங்கன்னா சேலம் நாடார் உறவின் முறை சங்கம்னு வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை இந்த மாவட்ட அளவுல அவங்களே தீர்த்துக்க முடியும். இவங்க எல்லாமே ஒரே குடையின் கீழே வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களா, இவ்வளவு பெரிய சமுதாயம், பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்க முடியாது. அவங்க தேவையான போது எல்லாரும் ஒன்னா சேருவாங்க. ஆனால்
எந்தெந்த இடத்தில் இருக்கிறோமோ அங்க ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு ஒரு தலைவராக இருந்தால்தான் மிகப்பெரிய அளவு. இல்லைன்னா ஒரு ஆள் எடுக்கிற முடிவுக்கு நீங்க எல்லாருமே கட்டுப்படுற மாதிரி ஆயிடும்ல. இப்ப ராமசாமி பழையாச்சார் அவர்கள் எல்லாம் செஞ்சாரு. அவர் வாழ்க்கையிலே ஒரு தப்பு பண்ணாரு. என்னன்னா கட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸ்ல போய் சேர்ந்தாரு. அப்ப ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஆளே இல்லாம போனுச்சு. ஐயா ராமதாஸ் வர்ற வரைக்கும் இவர் கலைத்து விட்டு கட்சியில் போய் சேர்ந்த உடனே காங்கிரஸ்ல எவ்வளவு கேப் பாருங்க. 54ல சேர்றாரு. டாக்டர் உருவாகிறது 80. அப்ப பாருங்க 54ல இருந்து 64, 74, 84 கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் நம்மளுக்கு வந்து ஒரு தலைவர் கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அப்ப ஆல்டர்னேட்டிவ் நீங்க ஒரு 4-5 தலைவர் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரியான ஒரு முடிவு வராதுல்ல. அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்தோம். ஓகே, இப்போ மேகதாது விவகாரம் இதில் தற்போது முக்கியமான விஷயமா பேசுபொருள் ஆனதுக்கு காரணமே எங்கள் நாடாளுமன்றத்தில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் அன்புமணி அவர்களுடைய கேள்விக்கு பதில் எழுப்பும் போது சொன்ன ஒரு விஷயம், தமிழகத்தினுடைய அனுமதி தேவையில்லை அப்படின்னு அந்த சொன்ன விஷயன்றது பூதாகரமாக ஆயிருந்தது. அதுக்கு இப்போ முதல்வர் கூட அதுக்கு கண்டனம் தெரிவித்து அதிருப்தி தெரிவித்து அதை எதிர்த்து கடிதம்லாம் எழுதினார் பிரதமருக்கு. நீங்கள் தற்போது சார்ந்து இருக்கிறதாக முடிவெடுக்கிற பாஜக அரசு இத்தனை வருடங்களாக இல்லாமல் தற்போது இந்த ட்விஸ்ட் அடிக்கிறதுக்கான காரணம் என்ன? அதுக்கு கர்நாடக தேர்தல் முக்கியமான காரணமா இருக்கும் அப்படின்றத இதெல்லாம் வருது. இப்போ ஒரு எம்பி வந்து கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுங்க, அதுக்கு பதில் வந்து பாராளுமன்றமோ சட்டமன்றமோ இருக்குன்னு வச்சுங்களேன், பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க உடனே கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு உடனே அந்த மந்திரி பதில் சொல்றாரு எவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் சட்டமன்றமாக இருந்தால் சட்டமன்ற சபாநாயகர்கிட்ட முன்னாடியே இந்த கேள்விகளை நான் இந்த நடப்புன்ற சட்டமன்றத்தில் கேட்க போகிறேன் அப்படின்னு நீங்க கொடுக்கணும். அது பொதுமக்களுக்கு தெரியாது. அதுக்கான விளக்கத்தை அவங்க அப்பதான் அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்க நாடாளுமன்றத்துல பேசும்போது இது அன்புமணி என்ன பண்ணிருப்பாரு, சபாநாயகர்கிட்ட கொடுத்திருப்பாரு. மேகதாது பிரச்சனை சம்பந்தமாக நான் கேள்வி எழுப்ப இருக்கிறேன்னு கொடுத்திருப்பாரு. அப்ப அமைச்சர் ப்ரிப்பேர் ஆயிருப்பாரு. ஓகேவா, பதில் சொல்லணும்ன்றது இதான் விதி, பாராளுமன்ற விதி. அப்ப அந்த கேள்வியை கேட்கிறாரு, மேகதாது அணையை வந்து கட்டுறார்கள், அதற்கு வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு பேசுறாரு. இப்போ மந்திரி எந்திரிச்சு என்ன சொல்றாருன்னா, முதல்ல அதான் பத்திரிகையில அதனுடைய புரிந்துணர்வே சரியா போறது இல்லைன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அப்ப மந்திரி எந்திரிச்சு பதில் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, மேகதாது அணையை பத்தி பேசுனீங்க, மாதிரி ஸ்டே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இருக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு. இந்த தீர்ப்புல எந்த இடத்துலையும் வந்து தமிழ்நாட்டினுடைய அனுமதியோட தான் கட்டணும் அப்படின்னு இல்லை அப்படி சொல்றாரு. நீங்க கேள்வி கேட்டவங்க உடனே என்ன செஞ்சிருக்கணும், இல்லை அந்த தீர்ப்போட நகல் என்னிடம் இருக்கு, நீங்க அந்த விவாதத்துக்கு தானே போயிருக்கீங்க, நீங்க உடனே என்ன செஞ்சிருக்கணும், உங்களுக்கு உரிமை இருக்கு, உடனே ஏந்திரிச்சு நீங்கள் சொல்லுவது இந்த தீர்ப்பில் இந்த இடத்தில் குறிப்பிட்டு இருக்கிறது, நீங்கள் சொல்லுவது தப்புன்னு சொல்லியிருக்கணுமா, பதிவு பண்ணிருக்கணுமா இல்லையா? அப்படி இருந்தா கேக்குறேன். இல்ல இதே பாஜக இந்த விஷயத்தை நீங்க கேட்ட கேள்வி பாஜக அரசு கடந்த 2021-22 காலகட்டத்துல ஒரு ஃபைட் ஒன்னு போகுது. இல்ல நான் என்ன சொல்றேன், அப்பலாம் பாஜக அரசு இந்த விஷயத்தை சொல்லல. நீங்க கேள்வி கேட்டாதானே அதை சொல்ல முடியும். நீங்க ஒரு கேள்வி கேட்காமே எப்படி அவங்க சொல்ல முடியும்? கேள்வி கேட்கறீங்க, அந்த கேள்விக்கு பதில் அது சொல்லியாச்சு. இதை பூதாகரமா ஆக்குற காங்கிரஸ், இந்த மாணிக் தாகூர் இந்த மாதிரி ஆள்லாம் இருக்காங்களா காங்கிரஸ், இதை பூதாகரமா ஆக்குறாங்கல்ல. நான் கேட்குறேன், சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு, காவேரி நடுவர் மன்றம் சொல்லிடுச்சு, கர்நாடகாவிலேருந்து தண்ணி திறந்த வரலாறு உண்டா? உச்சபட்ச அதிகாரம் உள்ள சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு. அந்த சுப்ரீம் கோர்ட்டை உருவாக்கிய காவேரி நடுவர் மன்றம் சொல்லியாச்சு. எது சொல்லியும் கர்நாடகாவில் இப்போ கூட தண்ணி கம்மியா இருக்கு. தண்ணி ஃபுல்லா இருக்கிற காலத்திலேயே, கிருஷ்ணசாகர் ஃபுல்லா ரொம்ப இருக்கிற காலத்திலேயே அந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவை மதித்த வரலாறு உண்டா? கிடையவே கிடையாது. நான் என்ன கேட்கறேன்னா, மாணிக் தாகூர் மாதிரி பெரிய அறிவாளெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரே ஒரு கேள்வி, மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியே திறக்காத நீங்கள், உங்கள்கிட்ட தானே இப்போ அதிகாரம் இருக்கு, முதலமைச்சர் நீங்க தானே, நீங்க தண்ணி திறந்தா யாராவது மத்திய அரசாங்கமோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டோ தடுக்க போதா? கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் முதலமைச்சர் சிவகுமார் நாளைக்கு தண்ணியை திறக்கிறார், ஒரு 100 டிஎம்சி அவர் திறக்கிறாருன்னு சொல்றாருன்னு வச்சுங்க, மத்திய அரசாங்கமோ சுப்ரீம் கோர்ட்டோ அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க போதா? இல்ல இல்ல.
எல்லா அதிகாரமும் குவிந்து இருக்கிற அந்த இந்த இந்த இஷ்யூல மட்டும் ஏன் காங்கிரஸ் போய் அங்க வாயால சும்மா சோனியாவை விட்டு இல்லை ராகுல் காந்தியை விட்டு ஒரு போன்ல சொல்லி தமிழ்நாட்டில் நாங்கெல்லாம் நீண்ட காலத்துக்கு பிறகு அமைச்சராயிருக்கோம் 2 பேர், அந்த அமைச்சரையும் வீணாடிச்சிடாதீங்க, கொஞ்சம் தண்ணியை திறந்து விடுங்கன்னு சொன்னா ஒரு 25 மாவட்டங்கள் பயன்பெறும்ல. நிறைய பேருக்கு தெரியாது, காவேரியில் இருக்கிற தண்ணி இருக்குல்ல திறக்கிறோம்ல நம்மளுக்கு மேட்டூர்ல, அந்த தண்ணி எல்லாரும் நினைக்கிறாங்க கடைமடை பகுதி காவேரி டெல்டா பகுதி அது மட்டும்தான் அந்த தண்ணி பிரயோஜனம்னு. சென்னைக்கு வரைக்கும் அந்த தண்ணி தேவைப்படுது தெரியுமா உங்களுக்கு? புதிய வீராணம் திட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் அவர்கள் போட்டு இங்கே கொண்டு வந்தாங்கல்ல, அது எங்கேருந்து தெரியுமா வருது? தண்ணி வீராணத்துல இருந்து வருது. வீராணத்திற்கு வருகின்ற தண்ணி எங்கேருந்து வருது தெரியுமா? காவேரியிலேருந்து வருகிற உபரி தண்ணீர் தான் வீராணத்துல ஸ்டோரேஜ் ஆகுது. அப்ப சென்னையில குடிநீர் குடிக்கிறதுக்கு கூட இந்த கர்நாடகத்திலிருந்து வர்ற தண்ணி தான் தேவைப்படுது. இது நிறைய பேர்களுக்கு இந்த விஷயமே தெரியாது. நீங்க சென்னைக்கா, ஏன்னா ஒரு பத்திரிகையில பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் போது டிபேட்ல பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு அறிவாளி என்கிட்ட கேட்கிறாரு, சென்னைக்கு எப்படி காவேரியில இருந்து தண்ணி வருது, சென்னைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் சொன்ன, புதிய வீராண திட்டத்தின்படி நம்மளுக்கு வீராணத்திலிருந்து வருது. வீராணத்திற்கு வர்ற தண்ணீர் காவேரியிலிருந்து வருகின்ற நம்மளுடைய தண்ணி மேட்டூர் மேட்டூர்ல இருந்து வர்ற உபரி தண்ணீர் ஸ்டோரேஜ் ஆகிறது வீராணத்துல தான். வீராணத்தில் தண்ணி இல்லைன்னா மிகப்பெரிய குடிநீர் பற்றாக்குறை நம்மளுக்கு இங்க ஏற்பட்டுரும். அப்ப இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் பாருங்க. இது நம்ம சென்னை வரைக்கும் பாதிப்போம். நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு 3/4 பகுதி அதை காங்கிரஸ் இதற்கான முயற்சி எடுக்குமான்னு இந்த இல்ல, நீங்க காங்கிரஸ் சொல்றீங்க, இந்த விஷயத்துல பாஜக காங்கிரஸ் 2 பேரும் கூட்டு சதியில ஈடுபடுறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப இவங்க இதை சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு மேகதாதான விஷயமா சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக கர்நாடகா அப்படியே மத்திய அரசாங்கம் சொல்றதை எல்லாத்தையுமே கேட்டுக்குமா? மத்திய அரசாங்கம் கொள்கை முடிவு ஒன்றும் சொல்லல, கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு கொள்கை முடிவாக எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க, நம்ம டிபேட் சார். ஆனா தமிழ்நாட்டுக்கு ஆதரவா வார்த்தைகள் உதிர்க்கல. எப்படி நீங்க இந்த பிரச்சனை வரும்போது இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல அந்த காவிரி நீர் வர இடங்கள் எல்லாம் வற்றி கிடக்குன்னு விவசாயிகள் இப்போ ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, குடத்துல போய் பயிர்களுக்கு தண்ணி. மத்திய அரசாங்கம் நாளைக்கே காவேரியில தண்ணி திறன்னா இந்த முதலமைச்சர் சிவகுமார் செஞ்சிருவாரா? இல்ல, அதை மத்திய அரசு முதல்ல சொல்லட்டுமே. இல்ல இப்ப அதுக்கு தான் நடுவண் மன்றம் நம்ம அமைச்சிருக்கோம். அங்க இப்ப டிஎம்சி தண்ணி திறந்து விடணும்னு இப்ப அறிவிச்சிட்டாங்க. மன்றம், நடுவர் மன்றம் சொல்லிட்டு இது வரைக்கும் திறந்துருக்காங்களா? ஏன் நீங்க அந்த அழுத்தத்தை கொடுங்களா? இப்போ காங்கிரஸுக்கு இவ்வளவு பேசுறாங்கல்ல, இப்போ ஒரு உத்தரவு போட்டுட்டாங்க, ஒரு நாளைக்கு இவ்வளவு டிஎம்சி தண்ணி திறந்து விடணும் உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவு படி இப்ப தண்ணியை திறந்து விட சொல்லுங்களா, காங்கிரஸ் போய் ஃபைட் பண்ண சொல்லுங்களா? ஏன் செய்ய மாட்டாங்க? இரட்டை நிலைப்பாடு ஏன் எடுக்கிறீங்க? கர்நாடகாவில் ஒரு நிலைப்பாடு காங்கிரஸ், இங்கே ஒரு நிலைப்பாடு ஏன் எடுக்கிறீங்க? வருகிற 3ஆம் தேதி முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் DK சிவகுமார் அவர்களை போய் சந்திக்க இருக்கிறாரு. அதற்காக ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சந்திப்புக்கு பின்பாக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடும்னு நம்புறீங்களா? அந்த சந்திப்பை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இது மாதிரி நிறைய முதலமைச்சர்கள் சந்திச்சோம். என்றைக்குமே கர்நாடகா நம்மளுக்கு நம்மளுக்கான உரிமையை அவங்க செஞ்சதே கிடையாது. இதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம ஒரு சிறப்பு சட்டத்தை சட்டமன்றத்தில் ஏற்றணும். என்ன ஏற்றணும்னா, இப்போ நீங்கள் தண்ணி இல்லைன்ற ஒரு காரணத்தை காமிச்சு நீங்கள் பண்ணுறீங்க. அதுமாரி எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் டேமை பல ஏக்கர், ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடை அழித்து நீங்கள் பண்ணுறீங்க. அதெல்லாம் தப்பு. அதே மாதிரி எப்பப்பெல்லாம் நீங்கள் கிருஷ்ணசாகர நிரம்பி உபரி தண்ணீரை உங்களால் ஸ்டோரேஜ் பண்ண முடியாம அங்கே இருக்கிற டேம் உடஞ்சிடணும் போது எப்பெல்லாம் தமிழகத்தில் தண்ணியை நீங்கள் மானாவாரியா திறந்து விடுறீங்கல்ல, ஆயிரக்கணக்கான டிஎம்சி ஒரே நாளில் அடிச்சு விடுறீங்கல்ல, அப்போ எவ்வளோ பெரிய வெள்ளத்தை அந்த காவேரி டெல்டால இருந்து எல்லாம் சந்திக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டம் பாதிக்குது இல்ல. அந்த 10 மாவட்டத்துக்கும் என்னென்ன பாதிப்பு விழுவாதோ அத்தனை கர்நாடகா தான் அந்த பணத்தை கொடுக்கணும். உங்களால தானே எங்களுக்கு பாதிப்பு. உங்க தண்ணி இங்க எங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகிறதுனால அவ்வளோ பெரிய வெள்ளம் வரும். எங்களுக்கு பெய்கிற மழையில இது மாதிரி பல ஆண்டுகள் காவேரி டெல்டா பாதிச்சிருக்கு. தண்ணியில முழுகி இருக்கிற பயிர் எல்லாம் முழுகி எல்லாம் பண்ணி ஒரு 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 சரியான முன்னெச்சரிக்கை இல்லாமல் டேமை ரொம்ப வச்சிருச்சு. அதுக்கு பிறகு தமிழ்நாடு எக்கேடு கட்டா போதுன்னு இல்லாமல் திறந்து வரும்போது
இத்தனை டிஎம்சிக்கு மேல தண்ணி எங்கள் இதுல நீங்க திறந்தீங்கன்னா அதனால் எத்தனை பயிர்கள் வீணாகுதோ அதை பூரா கர்நாடகா தான் கொடுக்கணுன்ற ஒரு சட்டத்தை நம்ம அதை ஏற்றணும், அதை சட்டமாக்கணும். அதை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி மத்திய அரசாங்கம் இதுக்கு ஒரு தனியா ஒரு ஆணையம் அமைக்கணும். எப்பெல்லாம் எப்படி நீங்க தண்ணி கொடுங்கன்றதுக்கு ஒரு ஆணையம் இருக்கோ அது மாதிரி நீங்க ஃபுல் பண்ணி எப்படியெல்லாம் டேமேஜ் பண்றீங்களோ அதுக்கும் உரிமை இருக்குல்ல நம்மளுக்கு. அந்த உரிமையை நம்மளே என்ன ஏத்துக்கணுமா? அதை அன்னைக்கு மட்டும் நீங்க திறந்து விட முடியுதுல, உங்க மாநிலம் வந்து வீணா போயிடுதுன்றதானே இங்க திறந்து விடுறீங்க. ஏன் அன்னைக்கு அணை கட்டி உங்க மாநிலத்துல உள்ள விட்டு எல்லாரையும் உங்க பயிரெல்லாம் வீணாடிங்களா? இப்ப தண்ணி வேணும்னு அணை கட்டி உங்களுக்கு தேவையானதை செய்றீங்க. உங்களுக்கு பாதிப்பு வரும்போது ஒரு அணையை கட்டி நீங்க இழுத்து விட்டுருக்கீங்களா, இல்ல மோட்டர் வச்சு எல்லாரையும் நீங்களும் கொஞ்சம் பாதிக்கன்னு சொல்லிருக்கீங்களா? இல்ல தமிழ்நாடு எப்படியாவது போட்டுன்னு தானே விடுறீங்க. அது மாதிரி நீங்க காவேரியிலேருந்து வர்ற இந்த மாதிரியான அதிகப்படியான நீரை வந்து என்ன பாதிக்குதோ அதுக்கு நஷ்டேடு வந்து நம்ம வந்து கர்நாடகா தான் ஏத்துக்கணும்ன்ற இதை நம்ம தமிழ்நாடு அதுலயும் அந்த கொள்கையிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நான் இதெல்லாமே முதல்வர் வலியுறுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, இதெல்லாம் இல்லைன்னா யாரு கொடுக்கறது அந்த நஷ்டேடை? நம்ம தமிழ்நாடு தானே கொடுக்குற மாதிரி ஆயிடும், ஏன்னா மத்திய அரசாங்கத்திட்ட போய் கேட்கற மாதிரி ஆயிடும். அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு செக் வரும். ஆகா, நம்ம வந்து மிகப்பெரிய இழப்பீடை வந்து நாளைக்கு தண்ணி வந்து அங்க போனுச்சுன்னா அந்த இழப்பீடை பல கோடி ரூபாய் இழப்பீடை நம்ம கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனால இருக்கிற தண்ணியை நம்ம பகிர்ந்துக்குவோம். இப்ப ஒரு ஆணையம்னா என்ன சொல்லுது? உனக்கும் தண்ணி இல்லை எனக்கும் தண்ணி இல்லை, நீ என்ன சொல்ற குடிநீருக்காக தான் நான் தண்ணி வச்சிருக்கேன்னு. இந்த ஆணையம் என்ன பாக்குது? ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல இவ்வளவு தண்ணியை இருக்கிறதுல கொடுன்னு தானே சொல்லுது. அதை கூட நீ செய்ய மாட்டியா? அதான பிரச்சனை. நீ அதை கூட செய்யணும்ல, பகிர்ந்துக்கணும்ல. பகிர்ந்துக்கிறத கூட நீ செய்ய மாட்டியே. நீங்க வந்து தண்ணி 100 அடி இருக்கும் போது நீங்க எவ்வளவு போகணும், 50 அடி இருக்கும் போது எவ்வளவு போகணும் நம்ம அந்த ஆணையம் நிர்ணயம் பண்ணுது. அப்ப இருக்கிற தண்ணியை நீங்க பயந்துதான் இப்ப வந்து சம்பா அவுட்டு, குருவையும் அவுட்டு அப்படி போயிடுச்சுன்னா இப்ப விவசாயமே இந்த வருஷம் இல்லாம போயிடுமே. தஞ்சை மாவட்டத்துல காவிரி டெல்டால விவசாயமே இந்த 2 போகமும் இல்லாம போயிடுமே. ஏற்கனவே 3 போகம் இருந்துச்சு, இப்போ 2 போகமும் வந்துச்சு, 1 போகமா மாறிடுச்சு, இப்போ 1 போகமும் இல்லாம போயிட்டுனா. ஓகே, ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு சார். இப்போ தற்போது வரைக்கும் பல்வேறு அரசியல் விவகாரங்கள் சார் உங்களோட பார்வைகள் கருத்துக்களை பயன்படுத்த மிக்க ரொம்ப நன்றி. நன்றி.